ஐஃபோனில் வந்து பேட்டரி நோட்டிஃபிகேஷன் காட்டுது, நீங்கள் பேட்டரி மாற்றுங்க சொல்லி சர்வீஸ் பண்ணுங்க சொல்லி காட்டுது. இந்த மாதிரி காட்டுது. உங்கள் ஃபோனில் வந்து 70% 80% இல்லை 75% பேட்டரி ஹெல்த் ஆயிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து பேட்டரி மாற்றணுமா இல்லை மாற்றக்கூடாது, மாற்றாமல் இருந்தால் எதனா பிரச்சனை வருமா, இல்லை மாற்றதா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணுமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்குது. இந்த கன்ஃபியூஷன் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ யார் யார் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ என் பேர் முகமது சுபான், நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிருக்கிறீங்க, அதில் வந்து சர்வீஸ் பண்ணுங்க சொல்லி அதில் காட்டுதுனாக்கா நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி தான் ஆகணுமான்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்போ ஐஃபோன் 11 யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஐஃபோன் 11 வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டு ஒரு 5 to 6 hours நீங்கள் யூஸ் பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக டெய்லி யூசேஜுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் தான் அதில் வந்து பேட்டரி சர்வீஸ் பண்ணுங்க சொல்லி காட்டுது. அதே மாதிரி 75% இல்லை 80% அதில் ஹெல்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் யூசேஜுக்கு அது கரெக்டாக தான் இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பேட்டரி எதுக்காக மாற்றுவீங்க நீங்களே சொல்லுங்கள். இப்போ பேட்டரி மாற்றணும் சொல்லி அதில் காட்டுனாக்கா உங்கள் யூசேஜ் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் யூசேஜ் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு கரெக்டாக பேட்டரி பேக்கப் நிற்குதா, 4 to 5 hours உங்களுக்கு நிற்குதா, நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, முதல்லேருந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, அடிக்கடி சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது, ஒரு நாளைக்கு 2 வாட்டி சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது, ஃபஸ்ட்டு எனக்கு நல்லா இருந்தது, இப்போதைக்கு எனக்கு சார்ஜ் நிற்க மாட்டேங்க சொல்லி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு யூசேஜ் பொறுத்து தாங்க. இப்போ கம்பெனிக்காரன் வந்து அதில் மென்ஷன் பண்ணிங்க, நீங்கள் மாற்றுங்க, இல்லை உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் மாற்றலாம் இல்லை மாற்றலாம் கூட அப்படியே விட்டுடலாம். உங்கள் யூசேஜ் எப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டு 5 to 6 hours உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கான்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். பேட்டரி மாற்றாமல் இருந்தால் எதனா பிரச்சனை வருமானு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக வரவே வராது. அந்த ஃபோனில் எதுக்காக காட்டுறோம் பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து கம்பெனியோட ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் கைஸ். இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனே நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுதா, இல்லை ஐஃபோனில் மட்டும் தான் காட்டுது. அது ஐஃபோனோட வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு. அந்த மாதிரி காட்டினா தான் நீங்கள் வந்து உடனே போய்ட்டு பேட்டரி மாற்றுவீங்க. அந்த மாதிரி காட்டினா தான் நீங்கள் வந்து பேட்டரியை மாற்றுங்க, இல்லைன்னா மாற்றவே மாட்டீங்கன்னு சொல்லி அவங்களோட ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு. பேட்டரி மாற்றுறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் இன்கேஸ் உங்கள் ஃபோனோட பேட்டரி வந்து பல்ஜாக இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்றி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பேட்டரி பல்ஜாக இருக்கும்போது உங்கள் ஃபோனோட டிஸ்பிளே கூட எஃபெக்ட் வர சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி பேட்டரி வந்து பஸ்ட் ஆகிறது கூட சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேட்டரி மாற்றி தான் ஆகணும். பேட்டரி பல்ஜ் ஆகலை, பேட்டரி சார்ஜும் நல்லா நிற்குது, ஆனால் வந்து செட்டிங்ஸில் வந்து சர்வீஸ் பண்ணுங்க சொல்லி காட்டுதுனாக்கா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து மாற்றணுன்ட்டு அவசியமே கிடையாது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பேட்டரி மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதுனாக்கா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் சார்ஜ் நிற்கலை, ஒரு நாளைக்கு 4 வாட்டி சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது, ஒரு நாளைக்கு வந்து 4 வாட்டி சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குனாக்கா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கோங்க. அப்படி இல்லை நல்லா தான் நின்றுட்டுருக்கு, எனக்கு இப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி மாற்றாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னாக்கா ஃபோனில் எதனா பிரச்சனை வருமா, ஃபோன் பேட்டரி பல்ஜ் ஆகிடுமா, ஃபோனோட பேட்டரி பஸ்ட் ஆகிடுமான்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி நிற்கிதோ சார்ஜ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. கம்பெனிக்காரன் வந்து காட்டுறான், ஆனால் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சார்ஜ் யூசேஜ் கரெக்டாக இருக்கா சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.